Hi students, welcomes you all. This is standard 10 max. In that we are discussing chapter 6 trigonometry. Right? So idhula nama paaka pora sum enna example 6.21. Two ships are sailing in the sea on either side of the lighthouse அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. ரெண்டு ஷிப் வந்து பார்த்தோம்னா சீல வந்து டிராவல் ஆயிட்டு இருக்கு. அது எப்படி டிராவல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா லைட் ஹவுஸ்க்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல டிராவல் ஆயிட்டு இருக்கு. அதான் இப்படி கொடுத்துருக்காங்க ஆன் எய்தர் சைட் ஆஃப் ஏ லைட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு லைட் ஹவுஸ் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதை வந்து நான் என்னென்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா லைட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறேன். ரைட்டா? ஸோ இந்த லைட் ஹவுஸ்க்கு எய்தர் சைடில் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஷிப் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ரைட்? ஸோ சீக்கு வந்து பார்த்தோன்னா நான் வந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா இங்கே ஒரு பாயிண்ட் இங்கே ஒரு பாயிண்ட் இப்படி வச்சுக்கலாம். ரைட்? இது வந்து ஷிப் 1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இது வந்து ஷிப் 2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகே? Then the angle of elevation of the top of the lighthouse as observed from the ships are 30 degree and 45 degree respectively அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்? இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஷிப்ஸ்லேருந்து அந்த லைட் ஹவுஸோட டாப்பை பார்க்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஷிப்லேருந்து எவ்வளோ டிகிரியில் பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 30 டிகிரிலையும், செகண்ட் ஷிப்லேருந்து எவ்வளோ டிகிரியில் பார்க்குறாங்க அப்படின்னா 45 டிகிரிலையும் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. ரைட்? ஸோ ஷிப் 1லேருந்து லைட் ஹவுஸோட டாப்புக்கு நான் வந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஸோ அது எவ்வளோ டிகிரியில் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 30 டிகிரியில். அதே போல் ஷிப் 2லேருந்து எவ்வளோ டிகிரியில் பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 45 டிகிரியில் பார்க்குறாங்க. ஓகேவா? இஃப் த லைட் ஹவுஸ் இஸ் 200 மீட்டர் ஹைட். ஓகேவா? ஸோ லைட் ஹவுஸ் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ ஹைட் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 200 மீட்டர். ரைட்? ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க. ரெண்டு ஷிப்புக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்மள கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. we have to find out the distance between the two ships. ஓகேவா? ஸோ டி அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோன்னா நேம் கொடுக்குறேன். ஸோ ஏ பி சி அண்டு டி. ஸோ லைக் தட் ஐ ஹாவ் டு கிவ் த நேம்ஸ். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த பக்கத்தை க்ளோஸ் பண்ணி இது ஒரு ட்ரையாங்கிளாக நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கன்சிடர் பண்ண போகிறேன். ரைட்டா? ஸோ பிக்கும் சிக்கும் உண்டான டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுறது வந்து நான் என்னென்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா D1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன், டிஸ்டன்ஸ் 1. அதே போல் சிக்கும் டிக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணுற டிஸ்டன்ஸை வந்து நான் என்னென்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா D2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ரைட்? ஸோ அப்போ டிங்கிறது வந்து என்ன? த டோட்டல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் பி டு டி அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அப்போ எப்படி வரும்? பிசியையும் சிடியும் ஆட் பண்ணுறது மூலியமா நமக்கு வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஸோ பிசியோட லென்த் வந்து என்னன்னா D1, சிடியோட லென்த் வந்து என்னன்னா D2 அப்படின்னு வரும். ஸோ டி இஸ் நத்திங் பட் D1 பிளஸ் D2 அப்படின்னு சொல்லி வரும். ரைட்டா? ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுக்கிறேன். ஸோ இந்த பார்ட்டுக்கு உண்டான டிஸ்டன்ஸ் அதாவது வந்து D1 கால்குலேட் பண்ண போறேன். ரைட்? ஸோ டு ஃபைண்ட் D1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ரைட்? ஸோ D1 அப்படின்னு வரும்போது நம்ம இந்த ட்ரையாங்கிள் எடுக்கலாம். ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். நான் ரொம்ப கொஞ்சம் ஷார்ட்டாக எடுத்துக்கிறேன் ஏன்னா நம்ம பெரிய டயக்ராம் போட்டாச்சு, அதனால சின்னதாக எடுத்துப்போம். ஸோ ஏபிசி. ரைட்டா? ஸோ இது வந்து ஏசிங்கிறது வந்து பார்த்தோம்னா லைட் ஹவுஸ். லைட் ஹவுஸோட ஹைட் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 200 மீட்டர். ஸோ பியிலேருந்து ஏ அதோட ஆங்கிள் வந்து என்ன அப்படின்னா 30 டிகிரி. ரைட்? நம்ம வந்து இப்போ என்ன கால்குலேட் பண்ணணும்னா பிசியோட லென்த்து அதான் வந்து D1 அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணணும். ரைட்டா? ஸோ இப்போ இது வந்து பார்த்தோம்னா இது 90 டிகிரி ஏன்னா இது வெர்டிக்கலாக எடுத்துட்டோம். ஸோ 90 டிகிரிக்கு ஆப்போசிட் சைடு வந்து ஹைப்போட்டனியூஸ். ஸோ அப்போ இது வந்து ஆப்போசிட், இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அட்ஜசன்ட் சைடு. ரைட்? ஸோ நமக்கு இப்போ என்ன இருக்கு? ஆப்போசிட் சைடு இருக்கு, அட்ஜசன்ட் சைடு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரைட்? ஸோ நம்ம இதில் கால்குலேட் பண்ணணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 3 ரேஷியோவும் எழுதுவோம். sin theta is equal to opposite divided by hypotenuse, cos theta equal to adjacent divided by hypotenuse, tan theta அப்படின்னு பார்த்தோம்னா opposite divided by adjacent அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டும் வர ரேஷியோ வந்து பார்த்தோம்னா இதுதான் tan. ரைட்? ஸோ அப்போ என்ன வரும்? tan theta is equal to opposite side divided by adjacent side அப்படின்னு சொல்லி வரும். ரைட்? இதில் ஆப்போசிட் சைடோட லென்த் வந்து என்ன? ஏசி. அட்ஜசன்ட் சைடு வந்து நம்ம என்னன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம்? பிசி. ஸோ இதில் ஏசியோட லென்த் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 200.
divided by BC ஓட length என்ன அப்படின்னு பார்த்தோம்னா D1 அப்படின்னு எடுத்துக்கலாம். Right? So tan theta which is equal to 200 divided by D1. So இதுல theta ஓட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும் 30 degree. Right? So tan 30 degree which is equal to 200 divided by D1 அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம்னா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட். ஸோ இதில் tan 30 ஓட வேல்யூ நமக்கு தெரியும். ஏற்கனவே நம்ம ட்ரிக்னாமெட்ரி டேபிள் சால்வ் பண்ணியிருக்கோம் ப்ரீவியஸ் ப்ராப்ளமில். ஸோ tan 30 ஓட வேல்யூ நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்னா 1/√3 which is equal to 200 divided by D1 அப்படின்னு சொல்லி வரும். நமக்கு இதில் D1 தான் வேணும். ஸோ அதனால் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ D1 into 1 என்ன வரும்னா D1 which is equal to 200 into √3 னா 200√3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ரைட். ஸோ அப்போ D1 ஓட டிஸ்டன்ஸ் நம்ம என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம் 200√3. ரைட். ஸோ D ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா நமக்கு D1 வேணும் D2 வேணும். ஸோ D1 கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா D2 அதை கால்குலேட் பண்ணலாம். ஸோ நான் இங்கே வந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா D2 அதை கால்குலேட் பண்ணலாம். ஸோ D2 அப்படின்னா நம்ம இந்த ட்ரையாங்கிள் எடுக்கலாம். ரைட். அதான் வந்து ACD. ஓகே. ஸோ ட்ரையாங்கிள் ACD. ரைட். ஸோ இந்த ஆங்கிள் வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் 45 டிகிரி. சிக்கும் டிக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் வந்து D1 அதான கொடுத்துருக்காங்க. சாரி D2. தென் லைட் ஹவுஸோட ஹைட் வந்து எவ்வளோ சொல்லியிருக்கு 200. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா இது 90 டிகிரி. ஸோ அப்போ இது ஹைப்போட்டனியூஸ், இது ஆப்போசிட், இது வந்து அட்ஜசன்ட். ஓகே. ஸோ நமக்கு இப்போ என்னென்ன இருக்குது ஆப்போசிட் இருக்குது, அட்ஜசன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதாவது வந்து D2 ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டும் வருதுன்னு tan theta. ரைட். ஸோ அப்போ இந்த ரேஷியோ எடுத்துக்கலாம். tan theta is equal to opposite side divided by adjacent side. ரைட்டா? ஸோ tan theta which is equal to opposite ஓட length வந்து என்ன AC divided by adjacent side ஓட length வந்து என்ன CD அப்படின்னு வரும். ரைட். ஸோ இதில் நமக்கு தீட்டாவோட வேல்யூ அதாவது வந்து ஆங்கிள் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 45 டிகிரி which is equal to ஏசியோட லென்த் வந்து என்னன்னா 200 divided by சிடியோட லென்த் வந்து என்னன்னா D2 அப்படின்னு சொல்லி வரும். ரைட்டா? ஸோ இதில் tan 45 ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1 which is equal to 200 divided by D2. ரைட்டா? ஸோ இந்த D2-வை கிராஸ் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு D2 எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 200 மீட்டர் வரும். ஓகேவா? ஸோ நமக்கு டிஸ்டன்ஸ் 2வும் தெரிஞ்சிருச்சு. நமக்கு இப்போ வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் தான் வேணும். ஏன்னா அவங்க அதானே கேட்டிருக்காங்க ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 ஷிப்ஸ். 2 ஷிப்ஸ்க்கும் உண்டான டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரைட். ஸோ அப்போ D is equal to D1 plus D2 அப்படின்னு சொல்லி வரும். ரைட்டா? ஸோ D is equal to D1 வேல்யூ வந்து நம்ம பார்த்தோம்னா ஏற்கனவே கால்குலேட் பண்ணியிருக்கு 200√3. ஸோ 200√3 ப்ளஸ் D2 ஓட வேல்யூ வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 200. ரைட். ஸோ D is equal to இதில் வந்து 200 வெளியே காமனாக எடுத்துடுறேன். ஸோ அப்போ என்ன வரும்னா √3 + 1. ரைட். ஸோ D is equal to 200 into √3 ஓட வேல்யூ என்னன்னா 1.732. அவங்க வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க +1. ரைட். ஸோ 200 into 1.732-வை 1 கூட ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 2.732 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ரைட்டா? ஸோ இது மல்டிப்ளை பண்ணலாம். 2 2s are 4, 2 3s are 6, 2 7s are 14, ரிமைண்டர் 1. ஸோ 2 2s are 4, 5. ஸோ இந்த 2 0 இங்கே ஆட் பண்ணிக்கலாம். 3 டெசிமல் தள்ளி வைப்போம் 1 2 3. ஸோ 2 ஷிப்புக்கு உண்டான டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 546.4 மீட்டர். இதுதான் இந்த 2 ஷிப்புக்கு உண்டான டிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகே. அப்போது இந்த 2 ஷிப்புக்கு உண்டான டிஸ்டன்ஸ் வந்து என்ன 546.4 மீட்டர். ரைட். ஏன்னா டிஸ்டன்ஸ் D1 வந்து எவ்வளோ கொடுத்துருக்கான் 200√3. D2 வந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம் 200. ஸோ அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ்னால் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து 546.4 மீட்டர் கிடச்சிது. ரைட். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. ஓகே. தேங்க்யூ.